நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை படப்பிடிப்பில் கலந்து கொள்ள மாட்டேன். கமலஹாசன் அதிரடி அறிவிப்பு. மணிரத்னம் இயக்கத்தில் நாயகன் படத்தில் நடித்தார் கமலஹாசன். 34 ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னம் படத்தில் கமலஹாசன் நடிக்கிறார். அந்த படத்தினுடைய பெயர் தக் லைஃப். மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிறது இந்த படம். இந்த படத்தில் ஆரம்பத்தில் சிம்பு நடிப்பதாக இருந்தது, அவர் விலகி கொண்டார். அதே போல் கேரளாவில் உள்ள ஒரு இளம் நடிகை நடிப்பதாக இருந்தது, அவர் விலகிவிட்டார். இப்போது சைபீரியாவுக்கு படப்பிடிப்புக்கு செல்வது என்று மணிரத்னம் படப்பிடிப்பு குழுவினர் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட்டு கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒதுக்கும். ஆனால் தமிழகம் முழுக்க சூறாவளி பயணம் மேற்கொண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரித்து கமலஹாசன் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சைபீரியாவுக்கு படப்பிடிப்புக்கு போனால் எப்படியும் ஒரு 20 நாள் ஆயிரும். அப்போ பிரச்சாரம் பாதி முடிஞ்சிருக்கும். ஏனென்றால் நாளைக்கு தேர்தல் தேதி அறிவிப்பு வருகிறது. எனவே ஓப்பனாக சொல்லிட்டாரு, இனிமேல் சைபீரியா படப்பிடிப்பை ரத்து செய்கிறேன், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் படப்பிடிப்பில் கலந்து கொள்வேன் என்று அறிவித்து விட்டார் உலகநாயகன் கமலஹாசன். இதனால் மணிரத்னம் படக்குழுவினருக்கு நஷ்டம்தான் என்றாலும் வேறு வழியில்லை, பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும்.